வேற லெவல் ப்ரோ படம். வேற லெவல். ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாக்கும்போது இதுதான் கதைன்னு சொல்லவே முடியாது. மேனேஜர் சார் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். தலையை பார்த்துட்டு வந்திருக்கேன். சார் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜாவே இருக்கும். மூவி ஃபுல்லாவே என்கேஜாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஹீரோ படம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி படம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதான் டைலாக்ஸ் பெருசா கிடையாது, பஞ்ச் டைலாக்ஸ் கிடையாது, ஒரு மாஸ் எப்படி சொல்றது, ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனோட ஓப்பனிங் கிடையாது. ஆனா இருந்தாலுமே படம் வந்து ரொம்ப தரமா வந்திருக்கு. நாங்க வந்து அவரை வந்து தியேட்டர்ல பார்த்தா மட்டும் போதுன்னு தான் வந்தோம். ஸோ ஏன்னா 2 வருஷத்துக்கு கழிச்சு அவரோட ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரிஞ்சுது. கெட்டப் சேஞ்ச் நம்ம வந்து அஜித் சார் இப்படி பார்க்கணும்னு நினைப்போம். ஒரு அதுதான் யங் லுக்ல பார்க்கணும்னு நினைப்போம். அந்த பியர்ட் லுக்ல பார்க்கணும்னு நினைப்போம். அவர் எல்லா லுக்குமே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் வருவாரு. ஆனா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. ஸோ வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி லவ் போர்ஷனுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஃபைட் சீன்ஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளீட்டான மூவி. படம் வழக்கம் போல வேற லெவல் தான் ப்ரோ. தலையோட முக்கியமான படங்கள் இது ஒன்று இருக்கும். ஏன்னா எல்லா படத்துலையும் தலை ஒரு சோன்ல இருப்பாரு. சொல்லப்போனால் ஒரு சில படங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அவரோட ஒரு வித்தியாசமா இருக்கு ப்ரோ. அவர் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சோன்ல காமிச்சிருக்காங்க. ஒரு காமன் மேனோட இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அனிருத் பிஜிஎம் வேற லெவல். அனிருத் பிஜிஎம் அந்த ஒன்று அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செமையா பண்ணியிருக்காரு. அனிருத் உள்ள வந்திருந்தாரு, பார்த்தோம், செமையா இருந்துச்சு ப்ரோ. நம்ம தலை ஸ்டைல சொல்லணும்னா ரசிகர் மன்றத்தை கலைக்கலாம், ஆனா ரசிகர் மனசை கலைக்க முடியாதுங்க. ஒருத்தர் சொன்னார், அதேதான். எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு 30+ இயர்ஸ் டயர் 1 ஆக்டரா இருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அவர் எல்லா வெரைட்டியும் பண்ணியிருக்காரு. நீங்க வாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா டம்பர் டஃபா பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி வில்லன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் ரோல் பண்ணியிருப்பாரு. வரலாறுல யாருமே பண்ணாத ரோல் பண்ணியிருப்பாரு. சிட்டிசன்ல 9 ரோல் பண்ணியிருப்பாரு. இதை விட என்ன வேணும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை நிரூபிக்க? ஸோ அதுக்காண்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே இப்ப பெருமை சேர்த்திருக்காரு கோரியம் கார் ரேஸ்ல. ஸோ எங்களுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். பத்மபூஷன் அஜித் குமார் ஃபேன்ஸ் சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். ஏன்னா என்ன போய் சொல்லி ப்ரோ இதெல்லாம் போட்டுற போறீங்க ப்ரோ மேனேஜர் கிட்ட. ப்ரோ அவன் ப்ரோ மேனேஜர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி லீவ் போட்டிருக்கேன் ப்ரோ. நானு ப்ரோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லி லீவ் போட்டிருக்கேன் ப்ரோ. ப்ரோ சீரியஸாவே படம் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. போறோம் 2023-24 கம்பல்சரி விட்டோம் ப்ரோ. 2025 தலை ஆண்டு தான் ப்ரோ. ஸோ செம்ம வெயிட்டிங்ல இருக்கும். போய்